நமக்கு தெரியும் 2004 2014 the last decade of India's developmental journey என்று சொல்லுவோம். உலக பொருளாதார நாடுகள் அனைத்துமே வளர்ச்சி பாதையில் இருந்த பொழுது குறிப்பாக UPA 1 UPA 2 இந்தியாவிலே எங்கேயும் பார்க்காத அளவுக்கு மிக அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகள், முன்னேற வேண்டிய நாட்டை அரசியல் காரணத்துக்காக பின்னோக்கி வைத்திருந்தார். 2014க்கு பிறகு நம்முடைய நாட்டினுடைய உண்மையான சக்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 9 ஆண்டு காலத்தில் நம்ம பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதலாக நம்முடைய நாட்டில் ஒரு புவர் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம மாற்றி இருக்கின்றோம். ஒரு ஏழை மக்களால் எதுவும் செய்ய முடியாது, அவர்களால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஒரு காலகட்டம் காங்கிரசினுடைய மனதில் இருந்தது. எல்லாம் உடைத்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூட நம்ம நாட்டினுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நம்ம ஒரு துறையில கூட நம்ம பார்க்கலாம். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஒரிசால ஒரு இடத்துல சொன்னாங்க, டெல்லியிலிருந்து நம்ம 100 ரூபாய் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா அது கடைக்கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனுக்கு செல்லும் பொழுது 85 ரூபாய் எங்கேயோ காணாம போயிருது, 85% காணாம போயிருது. வெறும் 15% பணம் மட்டும்தான் அங்கே சென்று சேருகிறது என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது டெல்லியிலிருந்து மத்திய அரசிலிருந்து 100 ரூபாய் அனுப்பி வைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு முழுவதுமாக அந்த 100 ரூபாய் வருது. 100% எந்தவித லீக்கேஜும் இல்லாமல் ஒரு மத்திய அரசினுடைய திட்டத்தை நம்மால் செய்ய முடிகிறது. இது இந்திய வளர்ச்சி பாதையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது அதுதான் குறிப்பாக முன்னாடி ஸ்லைட் போங்கண்ணா, சொன்னதுக்கு அப்புறம் மாத்துக்கண்ணா, முன்னாடி ஸ்லைட் போங்க. குறிப்பாக நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கொரோனாவை எப்படி அடிப்படையில் நாம் கையாண்டோம் என்று. கொரோனா வந்த புதிதிலே உலக நாடுகள் அனைத்தும் கூட தயாராக இருப்பதாக சொன்னார்கள். அமெரிக்கா தயார் என்று சொன்னார்கள், ஐரோப்பிய நாடுகள் தயார் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தை சரியான கையாண்ட ஒரே நாடு நம்முடைய தாய்நாடு இந்திய திருநாடு மட்டும்தான். அமெரிக்காவில் இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெருமில்லியன் டெத் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, யூரோப்பில் பெருமில்லியன் டெத் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பாப்புலேஷனுக்கு இந்தியாவை விட பல மடங்கு இருக்கிறது. அது குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை அனைத்தும் நம்முடைய மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா, அதன் அடிப்படையில் இந்த கொரோனாவை கையாண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட 220 கோடி டோஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுக்கும் அளித்திருக்கின்றோம். அதுவும் அந்த டோஸ் என்பது யார்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை, நம்முடைய வீட்டு வாசலுக்கு, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அனுப்பி இந்தியாவில் ஒரு பெரிய கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சேவையை செய்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார். அதனால்தான் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்தவித டிஸ்பாரிட்டியும் இல்லாமல் அனைவரையும் சமமாக மதித்து விஐபி கல்ச்சர் இல்லாம குறிப்பாக முன்கள பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் நடந்தது. யாருமே எங்கேயும் குற்றம் சுமத்த முடியாது, நான் கியூவை பைபாஸ் பண்ண விஐபி கலாச்சாரத்தில் முதல்லயே போய் நான் டோஸ் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு 220 கோடி டோஸ் நம்ம போட்டிருக்கோம். கொரோனா இல்லாத ஒரு நாடாக நம்முடைய தாய்நாட்டை நாம் மாற்றியிருக்கின்றோம். இது ஒரு பெரிய சாதனையாக நாம் அனைவரும் கூட பார்க்கின்றோம். குறிப்பாக 2014க்கு பிறகு நம்முடைய ஏழை மக்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம். இந்தியா இஸ் a land of rich, at the same time India never cared about poor என்கின்ற ஒரு மேலை நாட்டினுடைய வாசகத்தை உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 3.5 கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. 3.5 கோடி வீடுல 3.5 கோடி குடும்பம் இருக்கின்றார்கள். இந்த 9 ஆண்டுகள்ல இந்த 3.5 கோடி குடும்பம் என்பது சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு மேல அந்த வீட்டில் வசிக்கிறாங்க. முதல் முறையாக அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய பரம்பரையில முதல் முறையாக ஒரு பக்கா கான்கிரீட் வீட்டை அவங்க பாக்குறாங்க. அந்த வீடு அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம் அந்த வீடு கொடுத்திருக்கு. இது ஏழைகளுக்காக நம்முடைய அரசு தொடர்ந்து இருப்பது என்பதற்காகத்தான் இந்த கொண்டாட்டமே நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால் சேவா, சுசாசன் அண்ட் கரீப் கல்யாண் என்று சொல்லுகின்றோம். சேவை, நல்லாட்சி, ஏழைகளுக்கான அரசு, இது மூன்றையும் மையமாக வைத்துத்தான் இந்த 1 மாத காலம் இந்தியா முழுவதுமே தமிழகம் உட்பட நம்முடைய எல்லா புரோகிராமுமே இருக்கும். 2014 பிரதமர் கண் முன்னால் அந்த மிகப்பெரிய சேலஞ்ச் அனைவருக்கும் சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஸ்வச் பாரத் மிஷன் 1 அது முடிந்து இப்ப ஸ்வச் பாரத் மிஷன் 2 இருக்கும். சுதந்திரத்திற்கு பிறகு 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக கட்டப்பட்ட டாய்லெட் என்பது 6.5 கோடி டாய்லெட், 6 கோடியே 54 லட்சம் டாய்லெட் கட்டியிருந்தாங்க. ஆனா 2014 இருந்து 9 ஆண்டுகள்ல 11 கோடியே 72 லட்சம் டாய்லெட் நம்ம கட்டியிருக்கோம். முதலாக அவர்களுக்கு அந்த கண்ணியம் கொடுத்திருக்கோம், டிக்னிட்டி கொடுத்திருக்கோம். இதற்கு முன்பு நம்ம பத்திரிகை நண்பர்கள் உங்க செய்தியிலேயே பார்ப்போம், ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே காலையிலே 4 மணிக்கு ஒதுங்கிய இளம்பெண்ணை கற்பழித்தார்கள் என்கின்ற நியூஸ் எல்லாம் 2010க்கு முன்னாடி பேப்பர்ல சாதாரணமா வரும்.
இன்னைக்கு அதை போன்று எதுவும் இல்லை என்றால் பிரதமர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையிலே 11,72 லட்சம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. தமிழகத்தில் 55 லட்சம் கழிப்பறைகள் நாம் கட்டியிருக்கின்றோம். அதை நம்ம குறிப்பாக இன்று பார்க்கும் பொழுது சகோதரர்களே, 2014 ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. 2014 அவருக்கு ஒரு சேர் போடுங்க முன்னாடி. 2014 பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராமப்புறத்தில் மொத்தமாக 39% கிராமப்புற வீட்டில் மட்டும்தான் கழிப்பறை வசதி இருந்துச்சு. only 39% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அட் டாய்லெட். இன்னைக்கு அந்த டேட்டாவை நீங்க பார்க்கலாம். 9 ஆண்டுகள்ல அது 100 என்பதை நம்முடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். நம்முடைய காலகட்டத்தில் 100% என்பதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 100% கிராமப்புறத்தில் நம்ம டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கோம். பிரதமருடைய மற்றும் ஒரு பெரிய கனவு, ஒரு குடும்பத்திற்கும் கூட குடிதண்ணீர் என்பது பைப்பில் வரணும், சுகாதாரமான முறையில் குடிதண்ணீர் வர வேண்டும் என்பது பிரதமருடைய கனவு. இது பிரதமருடைய கனவு மட்டுமல்ல, கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு. அவருடைய இல்லத்திற்கு மட்டும் குடிதண்ணீர் பைப்பில் வரக்கூடாது என்பதை தாயிடம் வலியுறுத்தி அந்த பைப்பை பிடுங்கி வெளியே எரிஞ்சாரு கர்மவீரர் காமராஜர் ஐயா. இன்னைக்கு பெருமையா சொல்லலாம், 12 கோடி வீடுகளுக்கு முதலாக குடிதண்ணீர் என்பது பைப்பில் போயிருக்கு. பைப்பில் சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் அவர்களால் குடிக்க முடியுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 63% தமிழகத்தில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு குடிதண்ணீர் என்பது பைப்பில் நாம கொடுத்திருக்கோம். இது ஒரு மிக அற்புதமான ஒரு திட்டம். அனைத்து மக்களுக்கும் கூட பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன். இன்னைக்கு 9,60,00,000 பேருக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இவர்கள் அனைவருமே முதல் தலைமுறையில் முதலாக அவர்களுக்கு கேஸ் கனெக்ஷன் முதலாக கிடைக்குது. இந்த 9,60,00,000 பேருக்கு கூட ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு இன்டர்நேஷனல் கேஸ் பிரைஸ் அதிகமான பிறகு அவர்களுக்கு சப்சிடைஸ்டு சிலிண்டர் போன பட்ஜெட்ல இருந்து 200 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவர்களையும் கூட நன்றாக நம்முடைய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, இந்த 9 ஆண்டுகள்ல 4,14,00,000 போகஸ் எல்பிஜி கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். இது ஏழை மக்களுக்கு வர வேண்டிய எல்பிஜி கனெக்ஷன். நிறைய பேருக்கு டபுள் கனெக்ஷன், ட்ரிபிள் கனெக்ஷன் இருந்துச்சு. 9 ஆண்டுகள்ல 4,14,00,000 போகஸ் எல்பிஜி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணி முதலாக இந்த 9 கோடி மக்களுக்கு நம்ம எல்பிஜியை கொண்டு போய் வீட்டில் சேர்த்திருக்கோம். வருகின்ற காலம் பதில் சொல்லும். அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், விறகடுப்பு சமையல் மூலமாக வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் கூட அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. சகோதரர்களே, கொரோனா காலகட்டத்தில் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுது, the rate of extreme poverty in India is below 1% என்று சொல்லுகின்றார். இந்திய நாட்டில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி 1% கீழே கொண்டு வந்திருக்கோம்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் குறியீடு என்ன சொல்லுதுன்னா, அதற்கு குறிப்பாக ஏழைகளுக்கான உணவு திட்டம் பிரதமர் மோடி தான் காரணம் என்று அதிகாரப்பூர்வமான IMF அறிக்கை சொல்லுகிறது. இன்னைக்கு 80 கோடி இந்தியர்களுக்கு கொரோனா ஆரம்பித்த பிப்ரவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் அவர்களுக்கு 5 கிலோ அரிசி கோதுமை 1 கிலோ பருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம் ஏழைகளுக்கான உணவு திட்டம் என்று சொல்லுகின்றோம். இது கொடுத்த பிறகு எல்லா இடத்தினுடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனை இருந்த பொழுது அதிலிருந்து நம்முடைய அரசு அவர்களை காப்பாற்ற இருக்கின்றோம். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் பயன்படுத்தாத நபர்கள் இல்லை என்று சொல்லலாம். எல்லா இடத்திலையும் அதை பயன்படுத்துறோம். எல்லோருக்கும் அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைத்திருக்கிறது. நிறைய பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பேனல் ஆயிருக்கு. எல்லா இடத்திலும் கூட பயந்து கொண்டிருந்த மக்கள், ஐயோ நம்ம சேவிங்ஸ் இருந்து கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருந்து கொடுக்கணும் என்கின்ற பயத்திலிருந்து போக்கி எந்த விதமான பிரச்சனை ரைட் அப் டு கேன்சர் ஆயுஷ்மான் பாரத்ல ட்ரீட் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு இந்த 9 ஆண்டுகள்ல ஆயுஷ்மான் பாரத் என்பது மக்களுடைய மனதில் ஒரு இன்றியமையாத ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. சானிட்டரி பேட் குறிப்பாக பெண்களுக்கு நம்ம ஊர்ல தான் முதலாக சானிட்டரி பேட ₹1 கொடுக்க முடியும் என்று கோயம்புத்தூர்காரர் ஆரம்பிச்சார். அவர் பேர்ல இப்ப படம் எல்லாம் இருக்கு. அதை பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதுமே கொண்டு போயிருக்கிறாங்க. சானிட்டரி பேட் என்பது ₹1 கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில இன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய சுகாதாரத்திற்கு நம்முடைய அரசு கூட இருக்கு. ₹1 சானிட்டரி பேடுக்கு நம்முடைய அரசு அதிகாரப்பூர்வமாக அதை இப்ப கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பல பெண்களுக்கு இது பெரிய பயன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெனரிக் மெடிசின் எந்த கடைக்கு போனாலும் கூட ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டட் மெடிசின் அதே வருது. ஆனா நம்முடைய ஜன் அஷோதி கேந்திரா அந்த மருத்துவ கடைக்கு மருந்து கடைக்கு போறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 900 கடைகள் இருக்கு. இந்திய அளவில் 9300க்கு மேல கடைகள் இருக்கு. 60%லிருந்து 80% குறைவாக அதே மருந்து நம்முடைய ஜன் அஷோதி கேந்திரால கிடைக்குது. இதுல பெனிஃபிஷியரி யாருன்னா, கண்டினியூஸா மாசம் ரொட்டீனா மாத்திரை சாப்பிடணும், வயதான பிறகு என்னுடைய பென்ஷன்ல நான் மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு
இதுல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்முடைய ஜன் ஔஷதி கேந்திரா இருக்கு. சென்னை உட்பட அனைத்து இடத்திலும் கூட அது பெரிய பெனிஃபிட். குறிப்பாக யூரியா, 2014க்கு முன்பு யூரியா தட்டுப்பாடு என்கின்ற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கடந்த 9 வருட காலமாக எங்கேயும் கூட யூரியா தட்டுப்பாடு என்கின்ற வார்த்தையை நம்ம பார்க்கல. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல யூரியா சப்சிடி நம்ம கொடுக்கிறோம், டிஏபி சப்சிடி கொடுக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போர் அது ஆரம்பித்த பிறகு யூரியாவுடைய விலை 140% உயர்ந்திருக்கிறது. அந்த எல்லா இம்பாக்டையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய விவசாயிகளுக்கு எந்தவித விலையேற்றம் இல்லாமல் நாம 2 லட்சம் கோடி ரூபாய் சப்சிடி கொடுத்து யூரியாவை கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 6000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மான் நிதியில 3 முறை 2000 2000 2000 3 முறை நம்ம கொடுக்கிறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 36 லட்சம் விவசாயிகளுக்கு மேல பயன்படுறாங்க. இந்தியாவில் 11 கோடி விவசாயிகள் பயன்படுறாங்க. இது விதையிலிருந்து அனைத்துக்கும் கூட நம்முடைய மத்திய அரசு அவங்க கூட நம்ம நிக்கிறோம். இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது நம்முடையது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்ல, இது ட்ரூ சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு நிஜமாலுமே ஒருத்தர் சோஷியல் ஜஸ்டிஸ் சாம்பியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது சோஷியல் ஜஸ்டிஸ் மண், சமநீதி சமூக நீதி மண் என்று நாம் அனைவரும் பெருமையாக மார்த்தட்டிக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு தலைவரை சமநீதி சமூக நீதிக்கு போராடியவர் நம்ம சொன்னா அந்த பெயர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருந்த நாட்டை இன்னைக்கு சமநீதி சமூக நீதி கொண்டு வந்திருக்காங்க. ரிசர்வேஷன்ல புதிய கம்யூனிட்டியை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். குறிப்பாக ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்திருக்கோம். SC ST ஸ்டேட்டஸ் நாம விஸ்தாரப்படுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நாம பார்த்தோம், குருவிக்காரர் நம்முடைய நரிக்கரோர் சமுதாயத்தை ST கேட்டகரிக்கு முதலாக கொடுத்து பல ஆண்டுகளாக இருந்த கோரிக்கையை பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதெல்லாம் தாண்டி பொருளாதார அடிப்படையிலே 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நம்முடைய அரசு கோட்டா கொண்டு வந்திருக்கு. அதுல குறிப்பாக ஏழை மக்கள், அதாவது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அதுல பெரிய பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் பல ஆண்டுகளாக இருந்த அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய அரசு நாம் பூர்த்தி செய்திருக்கின்றோம். குறிப்பாக திவ்யாங் மாற்றுத்திறனாளிகள் எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய சகோதர சகோதரிகள். இன்னைக்கு அந்த கேட்டகரியை நம்ம 7 to 21 கொண்டு போயிருக்கோம். நம்முடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் மினிஸ்டர் ஃபார், நம்ம ஏற்கனவே பேசணும், IAS IPS அதிகாரிகள் நடக்கக்கூடிய அந்த தேர்வு, அந்த பரீட்சை, குறிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்முடைய அமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு வருது. நம்முடைய அமைச்சர் பேசும்பொழுது நிச்சயமாக சொல்லுவார்கள், 7 கேட்டகரியிலிருந்து 21 கேட்டகரிக்கு நம்ம ரைஸ் பண்ணனால முதல்ல நம்முடைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு இது உங்களுக்கு பொருந்தாது, இது நீங்க 70% டிசபிலிட்டி இருக்கணும், 60% இருக்கணும், அப்படி இருந்ததெல்லாம் உடைத்து இன்னைக்கு அது 21 கேட்டகரியா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உண்மையாலும் அவருடைய உற்ற ஒரு நண்பனாக ஒருத்தர் இருக்காருன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட், ப்ரோக்ரஸ் வித் ஸ்பேஸ். அதாவது நாம் செயல்பாடு மட்டுமல்ல, நம்முடைய செயல்பாடு மிக வேகமான செயல்பாடு, வேகத்துடன் நம்முடைய செயல்பாடு இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவில் 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக நமக்கு இருந்த விமான நிலையங்கள் என்பது 74. கடந்த 9 வருடங்கள்ல புதிதாக நாம் கட்டியிருக்கிற விமான நிலையங்கள் 74. இன்னைக்கு இந்தியாவில் 148 விமான நிலையங்கள் இருக்கு. 70 ஆண்டுகள்ல 74, 9 ஆண்டுகள் 74 நீங்க பார்க்கலாம். அதே போல நேஷனல் ஹைவே நீங்க பார்க்கலாம். 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக இந்தியாவில் நேஷனல் ஹைவே NH லென்த் பார்த்தோம் அப்படின்னா 91,287 கிலோமீட்டர். 9 வருஷத்துல நம்முடைய அரசு 53,868 கிலோமீட்டர் கட்டியிருக்கும். இதுல சாதனை என்ன அப்படின்னாங்க, அந்த நேஷனல் ஹைவேயை பொறுத்தவரை 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சராசரியாக ஒரு நாளைக்கு NH போட்டுட்டு இருந்ததை இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே ஒரு நாளைக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். இதை தாண்டி சகோதரர் வாட்டர்வேஸ் நம்முடைய ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கனவு. அம்பேத்கர் அவர்கள் வைஸ்ராய் கவுன்சில் ஒரு மெம்பராக இருந்து குறிப்பாக நம்முடைய நீர்வழி பாதைகளை பற்றி அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்துச்சு. அதை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தவில்லை. அம்பேத்கருடைய ஆசை இந்தியாவுடைய நீர்வழி பாதைகளை முறையாக பயன்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆறுகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று. அந்த வாட்டர்வேஸ் என்கின்ற மனசே நமக்கு இல்லை. 2014 வரை நம்ம பார்க்கலாம், இந்தியாவில் வாட்டர்வேஸ் 0. இன்னைக்கு 111 தடங்கள் இருக்கிறது. 111 தடங்கள் இந்தியாவில் இருக்கு. அதுல கண்டெய்னர் ஷிப்ஸ் இருக்கு. மிகப்பெரிய அளவுல நம்ம கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றோம் உள்நாட்டுக்குள்ள. அதை தாண்டி வேர்ல்டு கிளாஸ் ட்ரெயின் நம்ம எல்லாருக்கும் கூட பெரிய கனவு, இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு கிளாஸ் ட்ரெயின் நமக்கு வரணும், அதுவும் அஃபோர்டபிள் காஸ்ட் வரணும். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புல்லட் ட்ரெயின் ஜப்பான் போயிருக்காங்க. ஆனா புல்லட் ட்ரெயின் ஜப்பான்ல ஒரு சாதாரண மனிதன் போக முடியாது. முதலமைச்சர் அவர்கள் அந்த புல்லட் ட்ரெயினுடைய டிக்கெட் ரேட்டை போடல. ஏன்னா நிறைய பேர் புல்லட் ட்ரெயின்ல போயிருக்கோம், ஜெர்மனியில் நாம எல்லாம் போயிருக்கோம். அந்த டிக்கெட் ட்ரெயின் என்பது
அந்த டிக்கெட்டை பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண மனிதன் அஃபோர்ட் பண்ணக்கூடிய டிக்கெட் இல்ல. இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் நாளை காலைல கொண்டு வரலாம், அஃபோர்டபிலிட்டி கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து அஃபோர்டபிள் கெப்பாசிட்டி. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் சாதாரண நடுத்தர மக்கள் இன்னைக்கு வந்தே பாரத் வந்து 4 months அட்வான்ஸ் புக்கிங். கோயம்புத்தூர் டு சென்னை அடுத்த 4 மாதங்களுக்கு டிக்கெட் இல்ல, அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. வந்தே பாரத் ஏறி பார்க்கணும், போய் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த 360 டிகிரி ரொட்டேட்டிங் சேரை பார்க்கணும், அந்த விஸ்டா டோமை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்தே பாரத் என்பது மக்களுடைய மனதில் போயிருக்கு. 2014 வரை நம்ம ட்ரெயின்ல எந்த விதமான முன்னேற்றமும் பண்ணல. ஆனா இன்னைக்கு 9 வருஷத்துல 20 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எக்ஸ்பிரஸ் நாம் உருவாக்கி இருக்கோம். பிரதமருக்கு முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். எல்லா மாநிலத்திற்கும் ஒரு வந்தே பாரத் இல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சென்னை இரண்டுக்கும் ஒரு வந்தே பாரத், மைசூர் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய இன்டர்ஸ்டேட் வந்தே பாரத் ஒன்று 2 வந்தே பாரத் பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அடுத்து மெட்ரோ. மெட்ரோ என்பதுதான் ஒரு சிட்டியினுடைய கன்ஜெக்ஷனை குறைக்கும். கன்ஜெக்ஷன் குறையும் பொழுது மக்களுடைய நேரம் என்பது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு போகும். ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டி 3 பஸ் மாறி போறது எல்லாம் உடைத்து 2014 வரை மெட்ரோ என்பது 5 மாநகரத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. கடந்த 9 வருஷத்துல புதிதாக மெட்ரோவை 15 மாநகரத்துக்கு கொண்டு போயிருக்கும். இன்னைக்கு 20 மாநகரத்தில் இந்தியாவில் மெட்ரோ இருக்கு. அதுல 15 மாநகரம் என்பது நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 9 வருஷத்துல நம்ம செஞ்சிருக்கோம். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தமிழகத்தினுடைய எய்ம்ஸ் மதுரை 2026 பிப்ரவரி மார்ச்ல கம்ப்ளீஷன் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கு. 2014 வரை 7 எய்ம்ஸ் இருந்துச்சு. 9 ஆண்டுகள்ல 15 புதிய மருத்துவ கல்லூரிகள், எய்ம்ஸ் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் சார் வந்து டாக்டர் சாருக்கு தெரியும். 2014 வரை 641 மருத்துவக் கல்லூரி, 9 ஆண்டுகள்ல அதை நாம இரட்டிப்பு பண்ணிருக்கோம். இன்னைக்கு 700 புதிய மருத்துவக் கல்லூரிகள் நம்ம கொடுத்திருக்கோம். எங்களுக்கு சிறிய வருத்தம் தான், பிரதமர் அவர்கள் ஒரு கொடுமையாக நாட்டு மக்களுக்கு தேடி தேடி மருத்துவக் கல்லூரி கொடுக்கறாங்க. தமிழகத்துக்கு ஒரே நேரத்தில் 11 கொடுத்தாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட மாநில அரசு செய்யாம இன்னைக்கு தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரிகளுடைய ஸ்டேட்டஸ் ரத்து செய்யப்படக்கூடிய நிலைமையில் இருப்பது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். The state government of Tamil Nadu hasn't followed certain conditions for our medical college. Whatever our PM sir has gifted to Tamil Nadu 11 medical college, 3 medical colleges are on the verge of closure, sir. அதே போல மருத்துவ சீட்டுகளை பார்க்கும் பொழுது 2014 வரை 82,466 பேர் மருத்துவம் படிச்சாங்க. ஆனா அந்த 9 வருஷத்துல புதிதாக 69,663 மருத்துவர்களை உருவாக்கி இருக்கோம். அதாவது நம்மை பொறுத்தவரை எல்லோரும் மருத்துவர் ஆகலாம் என்கின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கு 2 விஷயங்களை செஞ்சிருக்கும். மெரிட் பேஸ்ட் பிளஸ் சோசியல் ஜஸ்டிஸ் பேஸ்ட், இரண்டும் சேர்ந்து நீட் மூலமாக மருத்துவம். இரண்டாவது, காலேஜஸ் அடிப்படை தன்மை அதிகரித்து சீட்டினுடைய கெப்பாசிட்டி அதிகரித்து அவர்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கிறது. இரண்டையும் நம்முடைய அரசு ஒரே சேர செஞ்சிருக்கும். ஐஐடி 2014 வரை 16 ஐஐடி, புதிதாக 7 ஐஐடி உருவாக்கி இருக்கின்றோம். ஐஐஎம் 2014 வரை 13, புதிதாக 7 உருவாக்கி இருக்கின்றோம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 2014 வரை 723, புதிதாக 390 பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இப்ப யூரியா என்பது ஒரு பாட்டில். முதல்ல யூரியா என்பது மூட்டையில் நாம் எடுத்துட்டு வருவோம். கடைக்கு போய் நின்று மூட்டை எடுத்து தோல்ல சுமந்து கொண்டு வருவோம். இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை, முன்னாடி ஸ்லைடுக்கு போங்க, பிரதமரை பொறுத்தவரை இன்னைக்கு லிக்விட் நானோ யூரியா பிளான்ட் என்கின்ற ஒரு சர்வதேச தரத்துல உலகத்துல முக்காவாசி நாட்டில் இல்லாத டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து நானோ யூரியா, ஒரு பாட்டில் நீங்க யூரியா எடுத்துட்டு வரலாம். ஒரு மூட்டை யூரியா, ஒரு பாட்டில் யூரியா அளவுக்கு குவான்டிட்டியை நம்ம குறைச்சிருக்கோம். அதை விட அதிகமான வீரியத்தன்மை இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிக்விட் நானோ யூரியா பிளான்ட் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல குறிப்பாக 2004 14 வரை அவர்கள் டிலே என்று சொன்னார்கள். மோடிஜி அவர்கள் டெலிவர் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா காரணமும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக டிலே பண்ணாங்க. இன்னைக்கு சரையு கேனல் ப்ராஜெக்டாக இருக்கலாம், போகிபீல் பிரிட்ஜ், கோசி ரயில், மகாசேத்து பிரிட்ஜ், கொல்லம் பைபாஸ், இது அனைத்தும் கூட சர்வதேச அளவில் மிக பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு இந்தியாவிலே நம்முடைய மோடி அரசு மக்களுக்கு கட்டி அர்ப்பணித்திருக்கின்றோம். இப்ப ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஏர்போர்ட் அளவுக்கு நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம உயர்த்தி இருக்கின்றோம். குறிப்பாக இன்னைக்கு நம்ம சில ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் பை நேம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய போபால் இருக்கக்கூடிய ராணி கமலாபதி ஸ்டேஷன், காந்தி நகர் ஸ்டேஷன், மும்பையினுடைய சிஎஸ்எம்டி, இதெல்லாம் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட சிறந்த ரயில்வே ஸ்டேஷனாக இந்த மூன்றும் உலக தரத்தில் இன்னைக்கு நாம் பெருமையோடு சொல்லுகிறோம்.
அதே போல அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு மல்டி மாடல் ஹப்பாக ஒரே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ரயில்வே ட்ரெயின் வரும், மெட்ரோ வரும், வரக்கூடிய அகமதாபாத் மும்பை புல்லட் ட்ரெயின் வரும். நாம் எல்லாமே நோடல் சென்டராக ரயில்வே ஸ்டேஷனுடைய கனவு காண்கின்றோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா மாடல் டிரான்ஸ்போர்ட் வந்து மெர்ஜ் ஆகணும். காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள உலகத்தரம் வாய்ந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். தமிழ்நாட்டிற்கும் கூட ரயில்வே ஸ்டேஷனை துரிதப்படுத்தக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற பணிகள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதுவும் வேகமாக செல்லும். நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நாமும் அடுத்த வருஷம் பிரஸ் மீட் நடக்கும் பொழுது பெருமையாக சொல்லுவோம், தமிழகத்திலும் கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன் உலகத்தரத்துக்கு நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று. அதே போல காஷ்மீர் வந்து நம்ம ஐயாவுடைய பிறந்த ஊர். அங்கே அவர்கள் பேராசிரியாக காஷ்மீர் வந்து ஐயாவுடைய ரத்தம், ஐயாவுடைய சொந்த ஊர். ஒரு காஷ்மீரில் பிறந்த ஒருவர் தமிழகத்தில் வந்து மருத்துவம் படித்து சென்றார் என்பது நமக்கு பெருமை. குறிப்பாக இந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ், சென்னப் நதியின் மீது இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ஐயாவுடைய லோக்சபா தொகுதி உதம்பூர்ல இருக்கு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். காஷ்மீரை பொறுத்தவரை இது ஒரு ஈஃபில் டவர்னுடைய உயரத்தை விட அதிகமாக கட்டியிருக்கின்றோம். ஒரு மவுண்டன் டெரைன்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராஜெக்டா நம்ம இந்தியால, மேக் இன் இந்தியால நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். காஷ்மீரை பொறுத்தவரை மிக பெருமையாக நாம் சொல்லலாம். 2019-20 காலகட்டத்தில் ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு எல்லோருமே ஏகப்பட்ட பொருளிய பிரச்சனையை கிளப்பினாங்க. 2022 காஷ்மீருக்குள்ள அதிகமான சுற்றுலா நண்பர்கள் 2022 போயிருக்காங்க. 1 கோடி இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவங்க காஷ்மீருக்குள்ள சுற்றுலாக்கு போயிருக்காங்க. காஷ்மீர் என்பது இன்னைக்கு அதிகமான பொருளாதாரம் வரக்கூடிய நாடாக, மாநிலமாக மாறி இருக்கிறது நம்முடைய நாட்டுக்குள்ள. ஆனால் காஷ்மீரை பொறுத்தவரை 370 எடுத்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இருக்கு. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஸ்டாச்சு கேவடியால குஜராத்தில் நம்முடைய மோடிஜி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு செல்லக்கூடிய நம்முடைய டூரிஸ்ட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேர் போய் பார்க்கறாங்க. எல்லாருமே இதை வரும்பொழுது எதிர்க்கட்சி நண்பர்கள் சும்மா பேச வேண்டும் என்பதற்காக கிண்டல் பண்ணாங்க. அவ்வளவு பெரிய ஸ்டாச்சு வேணுமா, இந்த பணத்தை வேற இடத்துக்கு கொடுக்கலாமா? நாட்டினுடைய ஒரு அடையாள சின்னமாக, நாட்டு மக்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பதற்காக இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு கேவடியால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் அங்க போறாங்க. பிரதமர் அவர்கள் முக்கியமான மீட்டிங்க அந்த கேவடியா ஸ்டாச்சுல கீழே இருக்கிற கான்பரன்ஸ் கால்ல நடத்துறாங்க. 2 வருடங்களுக்கு முன்பு டிஜிபியினுடைய கான்பரன்ஸ் அங்க நடந்துச்சு. ஒரு G20 கான்பரன்ஸ் அங்க நடத்தினாங்க. சோ இது ஸ்டாச்சு மட்டுமல்ல, இது சிம்பாலிக் ஸ்டாச்சு மட்டுமல்ல, இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறைய மீட்டிங்ஸ் வந்து பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கேவடியால சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் கால்ல நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். யாராவது நம்முடைய நண்பர்கள் இந்தியாவில் சில மாவட்டங்கள் இன்னைக்கும் பனிகாலத்தில் 6 மாத காலம் கட் ஆஃப் அவர்களால் அந்த மாவட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது. லால் ஸ்மித்தி ஒரு வேலி, இந்த லால் ஸ்மித்தி நம்ம என்ன சொல்றோமோ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது, பனி டைம்ல அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் வெளியே வர முடியாது. காரணம் ரோடு எல்லாமே மூடிடும். இன்னைக்கு மணாலியிலிருந்து லால் ஸ்மித்திக்கு நாம விண்டர்ல பனிக்காலத்தில் போக முடியும். 10,000 ஃபீட் உயரத்துல அட்டல் டனலை கட்டியிருக்கும். குறிப்பாக நம்ம இங்கிருந்து நிறைய பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள் கிண்டல் பண்றாங்க, அட்டல் டனல் ஏன் கட்டினீங்க? அங்கிருப்பவர்களும் இந்தியர்கள் தான். அவர்களும் இந்தியா முழுவதுமே 6 மாத காலம் சுற்றுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. அவங்க சம்மர்ல மட்டும்தான் லாஸ்மித்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்ல. விண்டர்ல வராத ஒரு பகுதி இந்தியாவை இன்னைக்கு அக்சசபிலிட்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அட்டல் டனல் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள். மணாலியிலிருந்து லே நண்பர்கள் யாராச்சும் சுற்றுப்பயணம் அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா முதல் எடுக்கக்கூடிய நேரத்தை விட இன்னைக்கு 5 மணி நேரம் குறைத்திருக்கின்றோம். அதுவும் ஆல் வெதர் ரோடு இந்த டனல் நம்ம கொடுத்திருக்கோம். பிஎம் கதிசக்தி பிஎம் மிக ஒரு உயர்ந்த கனவு இது. இந்தியாவுடைய இன்ஃப்ரா என்பது ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக எடுத்து செல்ல வேண்டும் என்பது பிரதமருடைய கனவு. ரயில்வேவாக இருக்கலாம், போர்ட்டா இருக்கலாம், ஏர்போர்ட்டா இருக்கலாம், ஹைவேஸா இருக்கலாம், அனைத்துமே உலகத்தரத்தை கொண்டு போகணும். காரணம் இன்னைக்கு இந்தியாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்பது நம்முடைய ஜிடிபியில 13% லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்கு. அதை மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா வெறும் 4% தான் இருக்கு. ஏன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையும் பொழுதுதான் அந்த பொருள் வேகமாக ஒரு இடத்துக்கு செல்ல முடியும், அந்த பொருளுடைய விலையும் குறையும். இந்த கதிசக்தியினுடைய நோக்கம் என்பது நம்முடைய லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், ஒரு பொருள் 100 ரூபாய்னா அந்த பொருளுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்னைக்கு 13 ரூபாய் இருக்கு. மேலை நாடுகள்ல 4 ரூபாய் இருக்கு, அமெரிக்கால, யூரோப்ல. அந்த 13 ரூபாயில இருந்து கீழே கொண்டு வருவதற்கு தான் கிட்டத்தட்ட பிரதமர் அவருடைய கனவு. இந்த கதிசக்தி மூலமாக அடுத்த 20 ஆண்டுகளுக்கான கனவு பிரதமர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை நீங்க அடுத்த ஸ்லைட்ல பாப்பீங்க. குறிப்பாக இந்த கதிசக்தி மூலமாக ஆல்ரெடி நம்ம
ஏற்கனவே பேசுனது போல காந்தி நகர்ல மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் பேசணும், போர்ட்ஸ் எல்லாம் பேசணும். இதனுடைய வீரியத்தை வருகின்ற காலத்தில் நம்ம பார்ப்போம். மிக பெருமையாக ஒரு இந்தியனாக நாம் சொல்லலாம், இன்னைக்கு உலகத்திற்கு நாம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்லைன் பண பரிவர்த்தனை எப்படி செய்வது என்பது அமெரிக்கர்களுக்கு நாம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த G20ல இந்தியா வந்து முக்கியமாக ஒரு 3 குறிக்கோளை வச்சிருக்கோம். அதுல ஒரு குறிக்கோள் G20 நாடுகளுக்கு இந்தியாவுடைய நாலேஜை டிரான்ஸ்பர் பண்ணணும், டிஜிட்டல் டிரான்சாக்சனை டிரான்ஸ்பர் பண்ணணும். அதுல பார்க்கும் பொழுது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் வந்த பிறகு, ஆதார் லிங்க் பண்ண பிறகு, நாம் ஏற்கனவே சொல்லியது போல 4,14,00,000 போகஸ் எல்பிஜி கனெக்ஷன் நம்ம மூடி இருக்கோம். 4,71,00,000 ரேஷன் கார்டை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஃபேக் ரேஷன் கார்டு இந்தியாவில் 4,71,00,000 ஃபேக் ரேஷன் கார்டு இருந்துச்சு, அதையும் நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த டிபிடி மூலமாக ஜன்தன் அக்கவுண்ட், அதாவது முதலாக யாருக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லையோ நாம் உருவாக்கி கொடுத்த ஜன்தன் அக்கவுண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜன்தன் அக்கவுண்ட மோடிஜி திறந்துட்டாங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு. மிக பெருமையாக சொல்லுகின்றோம், ஜன்தன் அக்கவுண்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் 1,90,000 கோடி ரூபாய் ஜன்தன் அக்கவுண்ட்டுக்கு நம்முடைய அரசு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். வெறும் அக்கவுண்ட் மட்டும் இல்ல, 1,90,000 கோடி ரூபாய் ஜன்தனுக்கு போயிருக்கு. அதை பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை ஜன்தன், ஆதார், மொபைல் இந்த மூன்றையும் இணைத்து இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார மாற்றத்தை நம்முடைய பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஜாம் நம்ம சொல்றோம். உலக நாடுகள்ல இன்னைக்கு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஜாம் கேஸ் ஸ்டடி இருக்கு. இந்தியாவுடைய ஜாம், J stands for ஜன்தன், A stands for ஆதார், M stands for மொபைல். இந்த மூன்றையும் இணைத்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஸ்காலர்ஷிப், இன்சூரன்ஸ், பென்ஷன், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கூட ஆன்லைன்ல 100 ரூபாய் மோடிஜி அனுப்பிச்சு வச்சாருன்னா 100 ரூபாய் நம்ம வங்கி கணக்கு வருது. அனைத்தும் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக அது சாத்தியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் கிண்டல் பண்ணாங்க. பாராளுமன்றத்தில் நம்முடைய டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு ஏழை மக்களுக்கு இதை பத்தி தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா, இதெல்லாம் கொண்டு வர்றீங்களே. இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லுகின்றோம், நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி சிதம்பரம் அவர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில 40% இந்தியாவில் நடக்குது, வெறும் 21% அமெரிக்காவில் நடக்குது. பாத்துக்க எந்த அளவுக்கு ஸ்கேல். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் நடக்கக்கூடிய டிஜிட்டல் பணவர்த்தனை, ஆன்லைன் டிரான்ஸ்பர் ஆஃப் மணி, அதுல 40% ஒரே நாடு நம்முடைய நாட்டில் நாம் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கான அடித்தளத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா, நேற்று பாராளுமன்ற கட்டடத்தை நம்ம பார்த்தோம். அதுவும் ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியாவுடைய அங்கமாக நாம் பார்க்கின்றோம். 1921 பிரிட்டிஷர் கட்டின கட்டடத்திலிருந்து நம்முடைய நாட்டினுடைய டாடா ப்ராஜெக்ட் கட்டிய, நம்முடைய இன்ஜினியர்ஸ் கட்டிய, நம்முடைய எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து போட்ட பிளான் படி கட்டிய பார்லிமெண்ட் ஓபனிங் பார்த்தோம். தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையை நம்ம பார்த்தோம். செங்கோல் அங்கே நிறுவியிருப்பதை நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த ஆத்ம நிர்பார் பாரத் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, indigenously developed 5G technology. We are very proud as Tamilians, sir. Our IIT Chennai has contributed to this 5G technology testbed and very great infrastructure. இந்த 5G technology முழுவதுமாக இந்தியாவில் ரவுட்டர்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டமும் கூட முதலாக மேக் இன் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. நாம் பெருமையாக சொல்லலாம், அனைத்துமே நம்முடைய IIT சென்னையில் உருவாக்கி இந்திய மக்களுக்கு இந்த 5G டெக்னாலஜி நம்ம கொடுத்திருக்கோம். மொபைல் மேனுஃபேக்சரிங் நீங்க அடுத்த ஸ்லைட்ல பாப்பீங்க. இன்னைக்கு இந்தியா உலகத்துல 2வது பெரிய மொபைல் தயாரிப்பு நாடாக மாறி இருக்கின்றோம். முதல்ல 12வது இருந்தோம் 2014. இன்னைக்கு இன்டர்நெட் என்பது 2014க்கு முன்னாடி இன்டர்நெட் எங்க இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா IPL மேட்சை HD குவாலிட்டியில எந்தவித பணமும் கொடுக்காமல் பார்க்கிற அளவுக்கு இந்தியால மொபைல் போன் டெக்னாலஜி இன்டர்நெட்டோட வந்திருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல சிறு குறு பரிவர்த்தனை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதே ஆத்ம நிர்பார் பாரத் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் 761 கோடி ரூபாய்க்கு, 768 பில்லியன் டாலர் ரூபாய்க்கு மேல நம்முடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்முடைய கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 500 கோடி ரூபாய் நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முதலாக சரித்திரம். பூமிங் எக்கானமி, ஃப்ரெஜைல் 5 என்று சொன்னார்கள். 2014 இந்தியாவை பொறுத்தவரை பிரிக்ஸ் நேஷன், ஃப்ரெஜைல் 5 எப்ப வேணாலும் உடையும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2023 அமெரிக்கனோட அதிபர் பிடன் அவர்கள் ரூம்குள்ள வர்றாங்கன்னா எங்க மோடி கல்யாணத்துல போய் நம்ம சொந்தக்காரங்களை தொலாவற மாதிரி இன்னைக்கு பிடன் அவர்கள் நம்முடைய மோடிஜியை தொலாவறாங்க. பாப்பா நியூகினியா போன்ற நாடுகள்லாம் சைனாவுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அங்க மோடிஜி போனார்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மோடிஜியினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது அனைத்துமே நம்முடைய பூமிங் எக்கானமி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசாக. 7% மேல நம்முடைய வளர்ச்சி இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்கும் நாம வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றோம். ஸ்கில்லிங் இந்தியாவிலிருந்து, ஸ்டார்ட் அப் இந்தியாவிலிருந்து, ஸ்டாண்ட் அப் இந்தியாவிலிருந்து,
அட்டல் டிங்கரிங் லேப்ல வரக்கூடிய இன்னோவேஷன்ல இருந்து எல்லா இடத்திலும் கூட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய அளவில் உருவாக்கி இருக்கின்றோம். நீங்க பார்க்கலாம், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2014 85வது இடத்திலிருந்து 46க்கு முன்னேறி இருக்கின்றோம். யூனிகார்ன்ஸ் $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் 4 இருந்துச்சு 2014. இன்னைக்கு 2022 இன்னைக்கு தேதியில 107 இருக்கு. வேர்ல்டு எக்கனாமி ரேங்க் 2013-14 11வது இருந்தோம். இன்னைக்கு இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். இன்னும் 3 வருஷத்துல ஜப்பான் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணோம்னா 2027 வரும்போது 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்க். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல மிக முக்கியம் என்பது கரப்ஷன். தமிழகத்திற்கும் நம்முடைய கரப்ஷனுக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு பந்தம் இருக்கு நமக்கு தெரியும். 2014 142வது ரேங்க்ல நம்முடைய நாடு இருந்துச்சு. இன்னைக்கு 63வது ரேங்க்கு நம்ம முன்னேறி இருக்கோம். மொபைல் மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே சொன்னது போல 12வது நாம் இருந்தோம். இன்னைக்கு இந்தியா என்பது சைனாக்கு அப்புறம் 2வது பெரிய நாடாக மொபைல் மேனுஃபேக்சரிங். தமிழகத்திற்கும் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ல மிகப்பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம் ஃபாக்ஸ்கான் வந்தவுடன் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக இருக்கிறது. ஆட்டோமொபைல் 2014 7வது பெரிய நாடாக இருந்தோம். இன்று 3வது பெரிய நாடாக இருக்கின்றோம் ஆட்டோமொபைல் உற்பத்தியை பொறுத்தவரை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னைக்கு யூனிகார்ன் 107 கம்பெனிஸ் $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு மேல. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பெருமைப்படக்கூடிய விஷயம், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல இருக்கு. இவரெல்லாம் 5 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய நிறுவனமா மாறுவாங்க, 20 வருஷம் கழிச்சு பெரிய நிறுவனமா மாறுவாங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் 40 ஆண்டுகள் கழித்து 4 டிகேடு கழித்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கோம். இதுல மிக முக்கியமாக இந்த கல்விக் கொள்கையில தாய்மொழியை மையப்படுத்தி 6ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிக்கணும், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் 3 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா 8ஆம் கிளாஸ் வரைக்கும். முதலாக நம்முடைய அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ படிப்பு இருக்கலாம், இன்ஜினியரிங் படிப்பு இருக்கலாம், அதுவும் தமிழ்ல படிக்கணும்னு அமித்ஷாஜி அவர்கள் பிரதமர் அவர்கள் வலியுறுத்துறாங்க. தமிழ்நாட்டில் சோகமான நிலைமை என்னன்னா, இன்ஜினியரிங் கல்வி எதெல்லாம் தமிழ்ல இருந்துச்சோ அதையெல்லாம் மூடிட்டாங்க. ஏங்க மூடினீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாம மூடிட்டாங்க சாரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுவதுமே தாய்மொழிக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழிக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய மரியாதையை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை இப்ப இருக்கக்கூடிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இங்க இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் தான். அதே போல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கிறோம். ஸ்கில்லிங் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பயிற்சி முகாம் அடிப்படையில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அது புதிய வாய்ப்பு. ஸ்போர்ட்ஸ் முதலாக விளையாட்டு என்பது சென்டர் ஆஃப் அவர் லைஃப். விளையாட்டிலே ஜொலிக்கின்றோம். ஒலிம்பிக்ல கேலோ இந்தியா கேம்ஸ், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் has awarded கேலோ இந்தியா கேம்ஸ் டு தமிழ்நாடு for 2023. அனைத்து தமிழர்களும் மிக பெருமையாக பார்க்கின்றோம். கேலோ இந்தியா கேம்ஸ் தமிழகம் இந்த 2023 நடத்தும். அதே போல அதை பார்க்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரத்தை பிரதமர் அவர்கள் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அது புத்தர் வாழ்ந்த இருந்த போதித்த இடத்தை புத் சர்க்கியூட்டா பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா அந்த பகுதி அனைத்துமே புத் சர்க்கியூட்டா மாறி இருக்கு. மத்திய பிரதேசனுடைய மகாகால் காரிடார், உஜ்ஜைன் காலபைரவர் அதனுடைய மாற்றம், சோமநாதர் ஆலயத்தினுடைய மாற்றம், கேதார்நாத் தாம் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம், கர்த்தாப்பூர் சாஹிப் காரிடார் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அந்த பார்டர்ல இருக்கக்கூடியது, அதையும் கூட சிறப்பாக நாம் செய்து காட்டியிருக்கின்றோம். காசி தமிழ் சங்கத்தில் நம்ம பார்த்தோம். காசி தமிழ் சங்கம் காசி போன பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் பந்தம் இருக்குன்னு. இதுக்கப்புறம் ராம் மந்திர் தயாராக இருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு. அதுவும் கூட இந்தியாவுடைய பிரதான கலாச்சாரத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நார்த் ஈஸ்டை பொறுத்தவரை புதிய சாலைகளாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கட்டும், பிரிட்ஜஸா இருக்கட்டும், அதுவும் ஒரு பெரிய மாற்றம் நார்த் ஈஸ்ட் கொடுத்திருக்கோம். பிரதமர் தான் நார்த் ஈஸ்ட் முதல்ல அஷ்டலட்சுமிங்கிற பேர்ல சொன்னாங்க. நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டினுடைய அஷ்டலட்சுமி. அது கலாச்சாரத்தை நாம் ஆழப்படுத்தி இருக்கின்றோம். வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை, குறிப்பாக சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் மிக ஆழ்ந்த சுற்றுச்சூழல் மீது ஒரு நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நம்ம பார்க்கிற ரெனியூவல் எனர்ஜிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய புஷ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் நாம் அதை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். நாம் தான் சோலார் அலையன்ஸ் தலைவராக இருக்கோம். இந்தியா முழுவதுமே ரெனியூவல் எனர்ஜி கொடுத்திருக்கக்கூடிய புஷ் இருக்கலாம். அதுக்கப்புறம் COP26ல பிரதமர் அவர்கள் முதலாக லைஃப் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் இன்னைக்கு உலகம் முழுவதுமே பேசியிருக்கோம். நமாமி கங்கா சுத்தப்படுத்தியிருக்கோம், சீத்தாவை கொண்டு வந்திருக்கோம். பிரதமர் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் he has seen பொம்மி, our two very eminent Tamilians who elephant caregivers whose film got an Oscar this year. We are very grateful. The Honorable Prime Minister made a visit and visited them. நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை உலகத்தில் மிக உறுதியான பாதுகாப்பான நாடுனா இஸ்ரேல், இந்தியா. அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பிரஜைகளுக்கு இந்திய அரசு யாரையும் விட்டுக் கொடுக்காது என்கின்ற அளவுக்கு மிக பெருமையாக, கொஞ்சம் முன்னாடி போங்கன்னா மிக பெருமையாக எங்களால் சொல்ல முடியும். சர்ஜிக்கல் ஏர் ஸ்ட்ரைக் யாராக இருந்தாலும் கூட சுதந்திர இந்திய நாட்டிற்கு பிறகு தவறு செய்வர்களை நம்ம போறோம். 370 எடுத்திருக்கோம்.
அடுத்து நீங்க அடுத்த சைடு வாங்க. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டில் ராணுவ தளவாட உற்பத்தி, கட்டிங் எட்ஜ் எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. பார்டர் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் நாம வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். மிக முக்கியம் இது. சிரியால இருந்து லிபியா, ஏமன், சூடான், நேபாள், ஆப்கானிஸ்தான் இதுல எல்லாம் இந்த வார் பிரதேசத்துல யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ 20,000 இந்தியர்களுக்கு மேல பத்திரமா கொண்டு வந்திருக்கோம். We're extremely happy, sir. Many of our Tamil students who were struck in Ukraine, every single person without a scratch, the Honorable Prime Minister has brought them back to Tamil Nadu. We are eternally grateful for that, sir. அதே போல 2,97,00,000 இந்தியர்களை கொரோனா காலகட்டத்தில் வந்தே பாரத் பிளைட்ல கொண்டு வந்தோம். எல்லாமே அங்கங்க மாட்டிட்டு இருந்த பொழுது சிறப்பு விமானங்களை பண்ணி 2,97,00,000 பேர் வெளிநாட்டில் இருந்தவங்களை கொண்டு வந்திருக்கோம். மிக பெருமையாக நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்னால் வைக்கின்றோம். கடினமாக உங்களுக்காக உழைத்திருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் உங்களுக்காக ஒரு நாளும் கூட வளப்படுத்துவதற்கு, இந்த நாட்டை வலிமைப்படுத்துவதற்கு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிரதமருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு பார்க்கிறோம். பாப்பா நியூ கினியால அந்த பிரசிடென்ட்டை பார்க்கிறோம், ட்ரம்ப் பார்க்கிறோம், நம்ம ஜோ பைடன் அவங்கள பார்க்கிறோம், இங்கிலாந்துடைய ரிஷி சுனக் அவங்கள பார்க்கிறோம், ஆஸ்திரேலியன் பிரீமியரை பார்க்கிறோம். மோடி இஸ் த பாஸ் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்முடைய காதல முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறோம். அதே போல இட்டலியினுடைய பிரதான் மந்திரி ஜியார்ஜியா சொல்றாங்க, மோடி இஸ் த மோஸ்ட் அட்மையர்டு வேர்ல்டு லீடர் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால் இதெல்லாம் மிக ஆழமாக இந்த கட்சி இந்திய மக்களை ஒரு படி மேலே எடுத்து சென்றிருக்கின்றோம். இந்த பிரசன்டேஷன் இதோட முடிஞ்சது. நம்முடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்ஜி அவர்கள் அடுத்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களிடம் நேரடியாக உரையாற்றுவாங்க, உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Thank you, Annamalai ji. I hope all of them can understand English at least. Most of our media friends. Na pesra, but kunjum pesra. So wherever I get stuck, Annamalai can step in. Why I asked him to make this presentation, because it was not in Tamil version, so I said in fluent Tamil, let it be there. See, for the media friends and for all of us, the party men, because now we have to go to the different parts of Tamil Nadu, also educate our karyakartas over there, about 9 years. The best way to make people realize what is the difference is to ask them to compare it with what it was before 9 years, before 2014. See, if you see a person, you say you have grown weak. As a doctor, I say you have grown weak. I would say that only if I have seen him when he was not weak. If I am seeing him for the first time and he is like that, I will not be able to make out. So many of us, including the karyakartas who have seen what it was like 2014, can go and educate people. Meanwhile, in 9 years, a new generation has come. They have not seen what it was before 2014. And every year we are also getting lakhs of new voters, 18 plus. They have grown up only in these 9 years, when Modi ji gave us a golden era. And they would believe that this is the time India always had. But somebody has to tell them, and they had to be cautioned that before 2014, it was something different. And as responsible young citizens, they have to guard against the earlier times happening again. What the earlier governments were doing, whether Congress or the alliance governments. So if you do the comparison from what you saw in the presentation, you saw the figures. Before 2014, there was such a huge desperation in the country, pessimism. In fact, on the 26th of May 2014, around 6 o'clock in the evening, when the swearing in happened of Prime Minister Modi ji, I wrote a small piece. I said, this is the beginning of a journey from pessimism to optimism. Because for so many years, India was known to be a country of scams, scandals, coal scam, this scam, that scam. And our youth were also disillusioned. They were looking forward to go abroad. Many of them want to go to stay back in India. Now see what is it? It is the other way around.
Modi ji has given India an esteem and every Indian a sense of self-esteem and self-pride. That is the basic truth. He has made us feel proud as Indians, whether we are living in India. Even then, the diaspora, Indian diaspora who are settled outside, they are also being looked up with huge respect, which they were not enjoying earlier. Sometimes they were even hesitant to give their introduction. The world has started recognizing Indians' caliber, their capacity, their potential. And as you were seeing in the presentation, even startups, we are number 3 in the world, but even in the other countries, the startup groups are preferring Indian boys and girls, which was not happening earlier. And this has happened purely because of Prime Minister Modi. If you talk only of startups, in 2014 we just had 350. You have to compare with the earlier figures, then only you realize what it means. When you say 1 lakh, okay, 1 lakh means what? But somebody has to tell you that before 2014 we had only 350. It has gone up more than 300 times. That is the achievement of 9 years. Unicorns we have 115, out of which almost 35% are women-led. This was a country which was known to be not giving women their due or giving justice to women or giving them their share. Now women are in a leadership role. In these 9 years, we have moved on from women participation to women leadership. Earlier on, you used to say increase women participation. Now women are taking the lead and men has to be participants. And the world is now looking up to India because Modi ji has emerged as the tallest leader of the world and longest serving head of government, 23 years, first as Chief Minister, now as Prime Minister. Even among the contemporary, the present heads of government across the world, you compare. So many Prime Ministers changed in UK, presidents have changed in US. And that is why all these heads of government are looking up to Modi ji. You saw in this presentation, somebody is touching his feet, somebody is embracing him, because they are looking up to him for guidance, for advice. India's status has gone up in 9 years. That is the biggest achievement. And all that has been possible because of the strategic figures which you saw in presentation. And world today is ready to be led by India. World today is ready to be led by India under Prime Minister Modi because they understand that India under Prime Minister Modi has that capability which they may not have. In this presentation you saw vaccine. 220 vaccine doses administered. India was known as a country where people hardly have any health consciousness. Leave aside preventive health care. Even if somebody gets sick, they would not go to the hospital. There are certain economic reasons also, social reasons also, financial concerns. But usually they will just try for 3, 4, 5 days. Once you get serious, you go to the hospital. And the whole world was warning that India with 130, 140 crore people, if it is not able to control COVID, it will become a hot spot even for us. They were worried for themselves that if it spreads all over India, they will also get affected. Later what happened? We were fully in control and small European countries with just 50 lakh population, 500,000 population could not control. And with the motivation of Modi ji, India came out with the first DNA vaccine for COVID. And we made it available to other countries. So it has been tremendous hard work on the part of Modi ji and his team to have made India arrive where it has.
That is why today, even the most advanced countries, they think, no, India has the capacity to do what we can't do. They could not produce vaccine, we produced. Similarly, space. USA, Soviet Union, they started off much earlier than us. We have our space headquarters in Bengaluru. We started very late. Today, our space technology is as equally advanced as that of USA or even more. And we are launching the satellites prepared or developed by USA and UK from Sriharikota in Andhra Pradesh. And we are also earning revenue. When I was seeing the last figures, about 220 million euros earned by launching of UK satellites. And all this in 9 years. Earlier on, they had only, almost out of these 220, almost 187 million euros earned in these 9 years. Similarly, about $56 million earned from the USA satellites. So those countries which were ahead of us are today using our facility. So when we say India has reached a pedestal, it has happened after 9 years of continuous, tireless hard work by Prime Minister Modi. And he has given India a new culture. Culture which is based on objectivity, as he was mentioning EWS or aspirational district. That also we should go and tell people. Earlier on what happened? If I became minister, I would declare my district as backward district and give it all benefits. No, it's not like that. There is a dashboard, there are 40 parameters on the basis of which it is decided which district is backward or lesser developed in terms of health education or health facility, which one in education, which one in connectivity, and then to bring it at a par with the state first district and then national first district. Everything is scientifically, objectively done. Airports from 74 to increase to 148. How? Because Modi ji ensured wherever anything is required, it should be provided. Earlier on, what happened? In the Congress time, if I became aviation minister, I'll open an airport in my village, even if there was no passenger, no aircraft. We have seen this happening. Old timers have seen this. If I became railway minister, I will introduce a train to my village. That culture is gone. If we have developed Northeast, it is because Modi ji has given a culture of justice to all, appeasement to none. Wherever it is required, it has to be given. Otherwise, they would say, what is the fun? Northeast, you will hardly get any MPs. So what is the use of attending? And we must go and tell people, that is the comparison. Before 2014, the Prime Minister of India was himself MP from Northeast, from Assam. But since we did not follow that vote bank culture, similarly, all these reforms brought in by Modi ji are not only governance reforms or developmental reforms, they are also huge social reforms. For example, within 3 months, he issued an order, which Annamalai ji, he's been in services, he will appreciate. I think 2014 May the government came, by September there was an order that the documents or certificates will no longer required to be tested by gazetted officer. Such a huge thing. That was a legacy of the British Empire. In villages, whenever we went to class 9, 10 and we were asked to get certificate tested, we didn't know from where to get it tested. It was not simply a governance reform. Modi ji sent out a message, look here, I have the courage to trust my youth. The youth of India are my children, I can trust them. If you are running a family, you do not trust your own son, your daughter, how will you run the family? Such a huge reform. Then within a year, he abolished interviews in the government recruitments. Earlier on, what was happening? We have seen it.
We have gone through it. We have been the receiving end of this. A candidate will get 100% written. You would give him 0 in the interview. And somebody whom you want to favor, you give him 100 in interview, even if written is 5 marks, and he gets selected. By doing such favoritism, we were doing such great injustice, not only to the youth, but to the mankind. In fact, to us, it was a sin. We were committing a sin. So this reform has held us back from committing that kind of a sin. Now for women, you were showing this Ujjwala, where 10 crore households were given gas connection. 10 crore means 10 crore families. Gas connection not only means ease of cooking, it also means protection of your health. So these reforms have multiple dimensions. When we started this scheme in my own constituency, we did a beneficiary summit, this Labharti. So usually I don't speak, I ask others to speak. Because if others speak about me, that is more useful in the election, rather I speak about myself. So one young lady came. She said earlier on I first used to go to fetch the wood for the kitchen. Then whole day I would be blowing into this. It will take me several hours to prepare food. The food would also not remain properly cooked, and I would also get cough. And in the night, I would get a scolding from my mother-in-law. She said, now difference is, in 1 hour my food is ready, my mother-in-law is happy, my cough is gone, and I don't know what to do. So I have now started working in a stitching shop. Second business, alternative business. So I asked her to join Mahila Morcha. She is now a very active member of our Mahila Morcha. Because, see, now what has happened through this example? You have used the energy of this young lady for nation building. That energy was going wasted in the kitchen. And she was also getting ill health. These reforms are going to change the entire scenario in the coming generation. Similarly, toilets. 12 crore female toilets. Gave them name Samman Ghar or Izzat Ghar. Earlier what was happening? Women, many of the villages, parents were not sending girls to school because there was no toilet. I am telling you fact. These we have to tell people. These figures are okay. What you are this you will get all the copies. But how to interpret these figures? What is the implication? What is the spirit behind that? I am myself seeing many people will not be sending, or the girl herself will refuse going. Because I can't stay in the school for 8 hours. Boys can go here, there to ease themselves, she can't. And those who went, because of holding back urine, they would get urinary infection, all those things. All those problems these girls were getting. What a huge service. Now, this is not only, I said there are 3 S. I was talking Lucknow. I said this security, also respect, and also convenience. So in Hindi, you can, I said it sounds Suraksha, Samman, Suvidha. Suvidha means you gave convenience to her. Suraksha means you protected her, otherwise she had to go out in the field. That was also sometimes a risk in the going in the morning. I have seen villages where women used to wait till morning, and before the men folk woke up, they had to go out to the fields at a particular time. Early morning, 3 o'clock, 4 o'clock. I come from that background. We have seen those places because there was no facility. Where does a woman go? Afterwards the day starts. They were working against the nature. So what a huge reform this has happened. That is why today you have women-led
entrepreneurship. You have women-led startups. Similarly, Jal Jeevan, this slide showed. I'm just giving you those examples so that where you can give comparison, also tell them what is the spirit. This culture, Modi ji has brought a new culture in this country. We just had, they showed just now the Jal Jeevan mission, which has given us 12 crore connections, 12 crore houses, that means households. You know, before 2014, it was only 3.5 crore. 3.25, not even 3.5, which means in 70 years, the earlier governments did not bother. We were carrying on same practice. Go to the well, fetch water for yourself. Go to the river, get fetch. Or you go to the river and take bath there. Or go to the seaside and have a water in this salt water. This could have happened earlier also. All these things have happened. This is a quantum jump. This is a quantum jump in 9 years. That is why the world is now seeing, oh, India has come. India's moment has come. It is not that the world is a fool. The people there, they know it is a country to reckon with. Our medical colleges were 145, now 265 added to that. As the number of colleges allotted in these 9 years are more than those constructed in 70 years. Then there are new resources discovered, the ocean resources. We have 7,500 kilometer long coastal area, including Tamil Nadu, beginning from Odisha. Nobody ever saw that side. I was telling some friends from Australia, I said, you have continent called Australia, you have island called Australia, you have country called Australia, but your ocean is not called Australian Ocean. My ocean is called Indian Ocean. Why? Because my forefathers saw there is huge wealth inside. We have not